காலகட்டத்தில் பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லாததுனால தான், நல்லா கவனிக்கிறீங்களா, பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லாததுனால தான் அநேக கிறிஸ்தவ விசுவாசிகளாலே விடுதலையோடு வாழ முடியவில்லை. அநேக கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய ஜெபத்துக்கு பதில் என்ன செய்ய முடியல, அவர்களாலே பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா என்ன நிச்சயம் இல்லை, என்ன நிச்சயம் இல்லை, பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லை. சபையில என்ன போதிச்சிட்டாங்க, இன்னும் நீ சரியா கழுவப்படாத மீன். அருமையானவர்களே கவனியுங்கள், அநேக கிறிஸ்தவ விசுவாசிகளாலே ஏன் ஒரு வெற்றியான கிறிஸ்தவ ஜீவியத்தை வாழ முடியவில்லை என்றால், ஜெபித்து பதிலை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால், பாவ மன்னிப்பு நிச்சயம் இவர்களுக்குள்ள என்ன செய்யலை, இல்லை. இவங்களுக்குள்ளே சந்தேகம் வந்துருச்சு, கர்த்தர் மன்னிச்சிட்டாரா மன்னிக்கலையா. ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு பிறகும் உங்களுக்கு என்ன செய்யலை, சந்தேகம் போகலை. கர்த்தர் மன்னிக்கலையோ, மன்னிக்காமல் நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டோமோ, மன்னிக்கப்படாமல் நம்ம ஒருவேளை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமோ, ஒருவேளை இன்னொரு முறை ஞானஸ்தானம் எடுத்துட்டா அப்போ ஒரு நிச்சயம் வந்துடுமோ, இப்படிலாம் போய்கிட்டு இருக்கிறாங்க. அருமையானவர்களை கவனியுங்கள், கவனியுங்கள். சத்தியம் என்னவென்றால் அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து அவர் மறந்து விட்டார். ஆமென். நம்முடைய பாவங்களை என்ன செய்து விட்டார், அவர் மன்னித்து மறந்து விட்டார். இதுதான் சத்தியம். எனவே நாமும் மறக்க பழக வேண்டும். நாம் என்ன செய்யணும், மறக்க பழணும். குற்ற உணர்வுக்கு என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. பிசாசு வந்து குற்றம் சாட்டுகிறவன். சில சமயங்களில் கடந்த கால பாவத்தை நினைப்பூட்டி நம்ம குற்றப்படுத்தி நம்மளை விழத்தெல்லாம் பார்க்கிறான். அப்பாலே போ சாத்தானே, கர்த்தர் எல்லா பாவத்தை என்ன செய்திருக்கிறார், மன்னித்திருக்கிறார், கிருபையாய் மன்னித்திருக்கிறார். நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் இருக்கிறேன், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். எல்லாம் புதிதாயின. ஆமென். ஆகவே இன்னைக்கு நான் புது சிருஷ்டியாய் இருக்கிறேன் என்று இந்த சத்தியத்தில் உறுதியாய் என்ன செய்ய வேண்டும், நிற்க வேண்டும். இந்த சத்தியத்தில் உறுதியாய் நிற்கும் பொழுதுதான் விடுதலையோடு வாழ முடியும். ஜெபத்துக்கு பதில் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் அநேக பாருங்க, இந்த நிச்சயத்துக்குள்ள வரலை, அப்படி சொல்லி கொடுத்துட்றாங்க. இன்னும் உன் பாவம் வந்து மன்னிக்கப்படலை, கர்த்தர் நேற்று நைட்டில் எனக்கு வெளிப்படுத்தினாரு, எனக்கு காண்பிச்சாரு, அதனால ஒரு 3 நாள் உபவாசம் போட்டு எல்லா பாவத்தையும் அறிக்கையிட்டு மறுபடியும் வந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டு போ. ஐயா நான் ஏற்கனவே எடுத்துட்டியா, இல்லை நீ மறுபடியும் எடு, கர்த்தர் காமிச்சாரு. இப்படியே சில ஆட்கள்லாம் 10 முறை ஞானஸ்தானம் எடுத்தவங்களாம் இருக்காங்க சர்ச்சுக்குள்ள. 11 முறை ஞானஸ்தானம் எடுத்தவங்க. நான் தான் 15 முறை ஞானஸ்தானம் எடுத்தேன், நான் தான் சீனியரு, இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா நிச்சயம் இல்லை. இங்கே இருக்கிற விசுவாச பிள்ளைகள் கவனிக்கணும். என்றைக்கு உங்கள் வாழ்க்கையை ஆண்டவராக இயேசுக்கு ஒப்பு கொடுத்தீர்களோ, என்றைக்கு உள்ளத்தை திறந்தீர்களோ, இயேசுவே நீர் ஆண்டவர் என்று சொன்னீர்களோ, எனக்காக மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தீர், அதை விசுவாசிக்கிறேன், இருதயத்தில் வாயினால் அறிக்கையிடுகிறேன் என்று விசுவாசித்து அறிக்கையிட்டீர்களோ, அன்றைக்கே கர்த்தர் உங்களுடைய ஒட்டுமொத்த பாவத்தையும் மன்னித்து விட்டார். நீங்கள் புது சிருஷ்டியாய் மாறிவிட்டீர்கள். ஆமென். அவர் எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டாரு, மன்னிச்சு மறந்துட்டாரு. நீங்களும் மறக்க பழகிக்கிறணும். நீங்களும் மறக்க பழகிக்கிறணும். இப்போ விஷயம் என்னன்னா, அவர் மறந்துட்டாரு, இவங்க என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு அடிக்கடி அப்பப்போ நான் வருது, அன்னைக்கு செஞ்சல, அன்னைக்கு ஒரு நாள் பண்ணல அப்படின்றது வந்து அப்படி புளியும் போது, அப்போ ஒருவேளை மண்ணு ரசிக்கப்படலையோ, எப்போ அவர் மன்னிச்சிட்டாரு, நீ ரசிக்கப்பட்ட ஆளுதான், ஆனால் உனக்குள்ள அந்த எண்ணம் என்ன செய்யுது அப்பப்ப வருது. இப்போ அந்த எண்ணத்தை நீ இயேசு நாமத்தில் எதிர்த்து நிற்கணும். கர்த்தர் கிருபையை என்ன செய்து விட்டார், மன்னித்து விட்டார். ஆமென். இப்போ ஒருத்தர் தவறு செஞ்சுட்டாருன்னு வச்சுக்கிறோம், ஒருத்தர் தவறு செஞ்சுட்டாருன்னு வச்சுக்கிறோம். இப்போ அவர் தவறு செஞ்சதை நோட்டில் எழுதியாச்சு, நோட்டில் எழுதியாச்சு. இவரும் பார்க்குறாரு பெருந்தன்மையா, சின்ன பையன் தானே, சரி மன்னிச்சு விடுவோம் அப்படின்னு. தம்பிங்க வா, நான் உன்னை மன்னிக்கிறேன்ப்பா, இப்போ நல்லா இருப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இது நல்லா இருக்கா? அல்லது தம்பி இங்கே வா, இங்கே பாரு, நீ செஞ்ச பாவத்தெல்லாம் இப்போ என்னை கிழிச்சு தாறு கிழிச்சு போட்டுறேன் அப்படின்னு கிழிச்சு போடுறது நல்லா இருக்குதா? கிழிச்சு போடுறது
நல்லா இருக்குது. கிழிச்சு போடுறது எதுக்கு அடையாளம்னா, நீ பாவமே செய்யல பண்ற மாதிரி இருக்குது. நீ பாவமே, நான் அப்படிதான் உன்னை பார்க்கிறேன். என்றைக்கு என்னை விசுவாசித்தையோ, என்னுடைய கல்வாரி பாடுகளை விசுவாசித்தாயோ, என்றைக்கு என்னுடைய ரத்தத்தை விசுவாசித்தாயோ, அன்றைக்கே உன்னுடைய ஒட்டுமொத்த பாவத்தை என்ன செஞ்சிட்டேன், நான் கேன்சல் பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிட்டேன், நான் மறந்துட்டேன். இப்ப நான் உன்னை பார்க்கும் போதில் எப்படி பார்க்கிறேன், பாவமே செய்யாதவனை போல பார்க்கிறேன். நீ உன்னை என்ன செய்யாத, பாவி பாவின்னு பார்க்காத. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்க உங்களை பார்க்கும் போது எப்படி பார்க்காதீங்க, பாவியா பார்க்காதீங்க, மன்னிக்கப்பட்ட ஆளா பாருங்க. ஆமென். எல்லாம் சொல்லுவோமா? நான் பாவி கிடையாது. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன், கொஞ்சம் நல்லா சொல்லுங்களேன். நான் பாவி கிடையாது, நான் மன்னிக்கப்பட்டவன். கர்த்தர் என்னுடைய ஒட்டுமொத்த பாவத்தையும் மன்னித்திருக்கிறார், கிருபையாய் மன்னித்திருக்கிறார். அவர் என்னை பார்க்கும்போது புது மனுஷனாய், புது சிருஷ்டியாய் என்னை பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்படி பார்க்கிறார் பாருங்க. இப்ப நாமும் அப்படி நம்மளை பார்க்க கத்துக்கிறோம். அப்பதான் பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டாகும். அப்பதான் ஜெபத்துக்கு பதிலையும் பெற்றுக்கொள்ள முடியும். இதுல நம்ம டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தோம்னா ஜெபிக்கவே முடியாது, பதில் பெற்றுக்கொள்ளவே முடியாது. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆமென். அப்ப கர்த்தர் மன்னித்ததை கர்த்தர் மன்னித்து மறந்து விட்டார் என்கிற விசுவாசம் இருக்கும் பொழுதுதான் நாம் விடுதலையோடு வாழ முடியும், நாம் வெற்றியோடு வாழ முடியும், நாம் தைரியமாய் ஜெபித்து பதிலை பெற்றுக்கொள்ள